கார்த்திகை வச்சு அந்த காலத்தில் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் 3 படம் வந்து எடுத்தீங்க, 3 வெற்றி படம். பாண்டி நாட்டு தங்கம் பார்த்தீங்கன்னா 39 நாளில் மொத்த படத்தையும் முடிச்சிட்டிங்க. 39 நாள் ஒரே ஷெடியூல். ஆனால் புறப்படுறதுக்கு முன்னாடி விஜய் படத்தை எடுக்கிற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அதுக்கு முதலே அரசியல் வேணாம்னு பேசுகிறேன் நான் அவர்கிட்ட. அப்படியா? எவனும் பேச முடியாது. அரை மணி நேரம் பேசுகிறேன் கேரவனில் உட்காந்து. அப்போவே அரசியல் வர ஆசை இருந்தது அவருக்கு. கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இவங்க 3 பேரோட உங்களுக்கு உள்ள பழக்கத்தை சொல்லுங்கள். செந்தில் வந்து சொந்தக்காரர். முதல் படங்கள்லாம் மணியும் செந்தில் சம்பளமே அவங்க கல்வெட்டுக்காரன். அப்படியா? ஆமாம். பல படங்களில் நீங்கள் சீரியஸ் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, பல படங்களில் காமெடி கலக்கியிருக்கீங்க. நேசம் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து சீன் இன்னி வரைக்கும் கையப்பிடிச்சி இழுத்தியா வந்து இன்னி வரைக்கும் பேசப்படுற சீன் அது. ஸ்மார்ட்லி கிரியேட் ஆனது. ஆரம்பத்தில் ஜெயமாலினியோட அட்டகாசமாக டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கீங்க. ஆமாம். ஜெயமங்கலே சுஷ்மா கூட அதிக படங்கள் ரொம்ப தங்கமான புதுசு. அது இறந்தது தான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. ஃபோன் 9566010006 மற்றும் 9566010007. கார்த்திகை வச்சு அந்த காலத்தில் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாம். நீங்கள் 3 படம் வந்து எடுத்தீங்க, 3 வெற்றி படம். பாண்டி நாட்டு தங்கம் பார்த்தீங்கன்னா 39 நாளில் மொத்த படத்தையும் முடிச்சிட்டிங்க. 39 நாள் ஒரே ஷெடியூல். ஆனால் புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் சம்பளத்தில் கேஷ் செக்கெல்லாம் டேபிளில் வச்சுட்டேன். டப்பிங் மட்டும் 27,000 நிறுத்திட்டு அவர் அம்மாவை கூப்பிட்டேன், அவரையும் கூப்பிட்டேன். உன் சம்பளம் அப்படி யாருன்னே கொடுப்பா, என்ன புதுசாக இருக்குது சம்பளத்தான்ட்டு நீ நடித்து கொடுத்துரு, அவ்வளோ. 39 நாள் ஒன்றும் பேசுகிற சின்னப்ப தேவர் மாதிரி கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக இல்லை, நம்ம கொடுக்க வேண்டியது எப்போனாலும் கொடுக்க போகிறோம். கரெக்ட். மாதிரி ஒரே ஷெடியூல். அவனும் ஒழுங்காக வேலை பார்த்தா நம்ம வேலையும் முடிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்றது. அப்புறம் பாருங்க, நீங்கள்லாம் கால் சீட் கேட்டு வந்தீங்களே. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் குழப்பம். பிரேக்கில் போய் மரத்தடியில் இருந்தேன். பிரேக்கில் அழுகை தங்க திரும்பி பார்க்குறேன். கார்த்திக் என்னென்னு டேரக்டர் வந்து பாண்டியன் ஹோட்டல் ரூம் இவருக்கு ரூமுக்கு எதிர் ரூமில் ரூம் போட்டாராம். போட்டு 12 நாளும் கண்டிக்கிறாருன்னு நான் ஒன்றும் சொல்ல முடியல. சரி தம்பி, நீ 2 நாள் போ அண்ணா. அந்த திருவண்ணி ஜில்லாவில் டேம் பக்கம் சாங் எடுக்கணும், அதில் போய் அவர் எடுத்தார். நான் இந்த சாங்கை வந்து சரி மாற்றிக்கிட்டேன். கொடைக்கானலில் போய் எடுத்துகிட்டு வந்தேன், முடிச்சுட்டு. அது மாதிரி மாற்றிக்க வேண்டியது, வேறு வழி இல்லை. கார்த்திகை நல்ல அது இப்போ பெரிய ஹோப்பாகிட்டார். பெரிய சம்பளம், நிறைய படம், நம்ம பிரச்சனை சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை பர்ஃபெக்ட் ஒரே சொல்லி கரெக்டாக முடிச்சு வந்துடுவார். ஒரு நாள் ஃபீவரு, ஆனால் ஷூட்டிங் சாயங்காலம் நைட்டாக போயிட்டு போய் வேண்டான்னு சொல்கிறேன். நைட்டு ஷூட்டிங் நீங்கள் நின்னதாக இருக்க வேணாம், நான் வருவேன். கார்த்திகை நான் நடிச்சிருவேன், நீ ஒன்றும் நல்லா இருக்கு. இல்லை பகல்லாம் ஃபீவராக இருந்துச்சு, வேணாம் நான் வருவேன். நடித்தாங்க வந்து எங்கள் பொருள் 19 நாள் தான் இந்த சாங். தண்ணி எடுத்து வந்து புளிச்சு பறக்கணும், தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு நடித்தார். அது மாதிரி கரெக்டான செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு அது தெரியாது. நம்மளை பொறுத்தவரையில் தங்கம் எல்லாம் ஒரே ஷெடியூல் தான் எல்லா படமும். ஏன்னா அப்புறம் பிச்சு எடுக்கிறது சிரமமாக இருக்கும். காதல் மலையை விட ஒரே ஷெடியூல் தான். ஆமாம். சுறாவும் ஒரே ஷெடியூல் தான். லொக்கேஷன் மாறி 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 வரும், ஒரே ஷெடியூல் பழக்கப்பட்டு. விஜய் படத்தை எடுக்கிற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? காதல் மலை முதலே அப்போ வந்து சும்மா ஒரு 1.5 லட்ச ரூபா என்னமோ அட்வான்ஸாக கொடுத்தேன். அது 2 படம் தள்ளி செய்யணும் இருக்குது. 1.5 லட்சம் தான் அட்வான்ஸு கொடுத்தேன். ஆமாம். 18 லட்ச ரூபா, 18 தான் சம்பளமே. திரும்பி ஒன்றா சந்தோஷம் வீட்டுக்கு வந்தார். ஆனால் சிவாஜி கூட நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. சிவாஜி இன்னொரு பேரோட சிவிராஜன் அது படம் நடிச்சிட்டு சிவாஜி புதுசாக நடிக்கிறானே, அது காசு சரிங்கன்னு அவன் பாசிட்டு சொன்னேன். பாசி சும்மா இருக்கணுமே, நான் மலையாளத்தில் நடிக்கணும் அந்த படத்தை. என்ன நமக்கு ரைட்ஸ் போச்சு. அப்படி தான் மலையாளத்தை எடுத்து. ஆமாம். ஓ, இந்த கேப்பில் நான் சும்மா இருக்கணுமேனு ஷாலினி அதை அறிமுகம். அது படத்தை பார்த்தேன். ஷாலினியை தமிழுக்கும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதெல்லாம் சொன்னாங்க. இல்லை நம்ம டேக் வாங்கல அப்படி இப்படின்னு நம்ம சேகர் எடிட்டர்லாம் சொல்லுவார். படத்தோட ஃப்ரேம் நல்லா இருக்கும், அதே நடிக்கட்டும்.
அப்படி காலங்களுக்கு வந்துச்சு. ஒரே ஷெடியூல் சார். ஆ கம்ப்ளீட் நல்லா ஒர்க் பண்ணார். ஆ ரொம்ப அப்படியே முடிச்சுட்டு வந்தோம். பொள்ளாச்சியில் வந்து ஒரு வாரம் சிட்டிக்கில் வந்து ஷூட்டிங். அப்போ வந்து இது பெப்சி ஸ்ட்ரைக் வாசிட்டு கேட்டான், மெட்ராஸ்க்கு எடுக்கலாமா ஸ்ட்ரைக்குன்னு. நான் இருக்கேன் சார், வாங்க சார். கிக்கிம் பார்த்தோம் சார், ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பெர்மிஷன் கேட்டு அந்த முதல் மாதிரி டே சார் மீட் பண்ணுறாங்க. அந்த சண்டை அர்த்தம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம பையங்க டான்ஸர் இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடலாம் பையங்க, பொண்ணு பையங்க, அவங்கள கூப்பிட்டு அட்மாஸ்பியருக்கு அவங்களெல்லாம் வர சொல்லிட்டு அது இங்கே எடுத்தோம். அது கஷ்டம்தான், ஃப்ரீயாக எடுக்க முடியாமல். ஏன்னா அந்த நேரத்தில் ஆனால் பெப்சிட்டு போய் விஜயண்டெல்லாம் பேசுகிறேன், படம் எடுக்க போகிறேன், நீங்கள் இதெல்லாம் இல்லை ஸ்ட்ரைக்கை அவசரம் வாங்க முடியாது, நான் கேரளாவில் எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன்னு கேட்காது. இந்த இப்படி உங்களெல்லாம் சொல்லிட்டேன், நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் வளர்ந்தவர் பிடிச்சிருந்து அவர் கூப்பிட்டு சொன்னேன். சரி சரி சரி. விஜயன் தான் இப்போ பெப்சி தலைவர் இந்த மாதம். இந்த அப்புறமே அங்கே எடுத்தேன். அங்கே ஃப்ளோர் இருக்குது ஆலப்பையில். அதுக்கப்புறம் சாங் எடுத்தோம், அப்படி முடித்தோம். அந்த படம் சூப்பர் ஹிட், பெரிய ஹிட். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்த சுறா திரைப்படம் அந்த அளவு வெற்றி பெறல, ஏன்னு நினைக்கிறீங்க? சுறா அவன் கதை சொன்னவன் அந்த ராஜ்குமார் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, எல்லாத்துலேயும் கமிஷன் வைக்கணும்னு. அது என்ன தடுக்க முடியல, வேறு வழி இல்லை. இந்த படத்தை முடிச்சுட்டு போகணும். ஆனால் நிறைய லொக்கேஷன், ஹைதராபாத், ஆமாம், பாம்பே, ராமேஸ்வரம், அப்புறம் வந்து பாண்டிச்சேரிட்ட அந்த மீனவர் குப்பம் போட்டு நைட் அஃபேர்ஸ் தான் நடந்தது, திருவிழா ஃபெஸ்டிவல் எடுத்தது. படத்தை ஒரு வழியாக முடிச்சு அதுக்கப்புறம் கூட விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா நீங்கள் முயற்சி பண்ணீங்கல்ல? நான் முயற்சி பண்ணேன். எட்டா கனி ஆகிட்டு நிறையா படங்கள் போனோம். அதாவது பிரமிட் நடராஜன், பிரமிட் நடராஜன் மோகன் நடராஜன் டெல்லியில் போய் இவர்கிட்ட காலேஜ் கேட்டிருக்கா. டெல்லி ஷூட்டிங் அப்போ சங்கை முருகன் சேர்ந்து செய்வீங்களா, செய்கிறேன் இருக்கு. இங்கே வந்துட்டார் வீட்டுக்கு மோகன் நடராஜன், உங்களோட சேர்ந்தா செய்கிறேன். என்ன சொல்கிறேன், அப்போ தான் உடம்பு சரி இல்லாமல் ஆரம்பிக்கிற நேரம். அதோட 2 பேரும் போனோன்னே நம்ம மரியாதை கொடுப்பார் விஜய். ஷார்ட்டை விட்டு வந்துட்டார். ஏன்னா வேணும் உட்கார இருந்தார். சொன்னீங்களா தம்பி விட்ட 2 பேர் சேர்ந்து இருந்தால் செய்யலாம். அப்போ சொன்னேன், இப்போ அந்த கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி தெலுங்கில் ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனி சொல்லிட்டார். நடராஜன் அப்செட் ஆகிட்டார். அப்புறம் வெளியே வந்து செஞ்சு வரேன் தம்பின்னு. என்னங்க அப்படி ஏன்ட்டா அப்படி சொன்னார், இங்கே வந்து இப்படி சொல்கிறார், நம்ம என்ன செய்ய முடியும். முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்களா? பார்க்கல. அவள் அப்பா அவங்க மட்டும் ஃபோனில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன். வீட்டுக்கு வந்தார். அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். உடம்பு எப்படி இருக்குது, ரொம்ப நேரம் வர முடியல சார், தம்பிட்டு சொல்லிங்க. ரொம்ப பாசமாக இருந்தார். என்ன சொல்கிறேன், அவரும் ரொம்ப அண்ணன் ரொம்ப மரியாதையாக இருப்பார். இப்போ புடுங்கல் தாங்க முடியாத போஸ்ட் அரசியல் வேணான்னு பேசுகிறேன் நான் அவர்கிட்ட. அப்படியா? எவனும் பேச முடியாது. அரை மணி நேரம் பேசியிருக்கேன் கேரவனில் உட்காந்து சுறாவுக்கு முன்னாடி. அப்போவே அரசியல் வர ஆசை இருந்தது அவருக்கு. அன்சாரே உண்ணாவிரதம் வந்தார் டெல்லியில். ஆமாம், அங்கே போகணும்ட்டார். அப்பா கூட்டிகிட்டு போனார். ஆமாம், போனார். ஒரு நாள் போய் இருந்துட்டு வந்தார். ஆமாம், தெரியும். ரொம்ப பண்ணுறானே, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசுவேன், அரசியல் தான், வீட்டுக்கு நேரம் கூட்டம் போடுவான். இந்த இருக்கான விஜய் அவன் வேணும் பேசுவாங்க, பெரிய கௌரவமாக இருக்குது, எதுக்கு தம்பி வேண்டாம் அப்படின்னு பதிலே பேச மாட்டார். இப்படி இருப்பார். அப்படி எப்படி தான் இருக்க முடியுமோ, மௌனமாக இருப்பார். ரொம்ப அவங்க பிள்ளை நினச்ச மாதிரி வந்துட்டார் முதல்வர். அதுதான் பிரமாதம், பெரிய விஷயம். ஆமாம். கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இவங்க 3 பேரோட உங்களுக்கு உள்ள பழக்கத்தை சொல்லுங்கள். செந்தில் வந்து சொந்தக்காரங்க. அப்போது முதல் படங்கள்லாம் மணியும் செந்தில் சம்பளமே அவங்க கல்வெட்டுக்காரங்க. அப்படியா? ஆமாம். ஓ, சம்பளமே அவங்க ரொம்ப பேர். யுனிச்சக்கரவர்த்தி சம்பளம் அவங்கள, நம்பியார் தான் சம்பளம் வாங்கினார். விஜய் வந்து வெறும் 2 ரூபா தான். அப்புறம் படம் முடிச்சு நான் பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணேன், நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஒத்துழைப்பார். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாப்புல வேஷம் வரல. சக்கரை பந்தால் இருந்துச்சு, இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்புறம் செந்தில் கண்டினியூ வரலாம், இது வரைக்கும் இருந்தார். முன்னாடி வரைக்கும் இருந்தார், வாசனம் பாண்டியன் வரைக்கும். அப்புறம் காலங்களுக்கு வேறு அவர் அந்த 2 ஸ்டூடெண்ட் யங் பாய் வேணும், சார்லி இன்னொரு பையன் தாமோதரனா போட்டாங்க. சுறா வந்துச்சு, அதையும் வடிவேல் தான் போடலான்னு. வடிவேல் சம்பளம் அணியாக நினைக்கும், ரொம்ப அணியாக கேட்டான். எனக்கு ஜர்க்காக இருந்துச்சு, ஒன்று போட்டால் காமெடி எடுக்கும் அப்படின்னு நினச்சி போட்டு ரொம்ப திடீர்னு மண்டகரமாயிட்டான். எப்படி இருந்தவன் தேவர்மன் டைமில் நம்ம என் பெட்டியை ரயிலில் திறக்கணும், என் பெட்டியை தூக்குவாங்க, விடுப்பாங்க, இருங்க வாங்கினேன் அடுமா, அப்படியே மண்டகரம். சுறா டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும். அரை நாள் அன்னைக்கு 10 லட்ச ரூபா, டெய்லி 10 லட்சம், 10 lakhs சம்பளம். நீங்கள் பழைய கால டைரக்டர் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மடோனஸின் டைரக்ஷனில் மண்டேலாவில் நடிச்சிங்க, கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் நடிச்சிங்க. எப்படி இருக்குது அந்த முன்னாடி நீங்கள் நடித்த டைரக்டர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள? கார்த்திக் சுப்பராஜ் ரொம்ப ஃபைன் டைரக்டர். நான் பேசுகிறேன் டைரக்டர் ரொம்ப ரைஸ் சார்.
டப்பிங் அன்னைக்கு டப்பிங் பேசி முடிச்சோன்னே சிங் பண்ணிவிட்டு அசன்டேட்லாம் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சார். அதை போட்டார் ஒரு தடவை. எல்லாம் பாருங்கள் முடிஞ்ச பையங்களாம் கைதட்டினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருமை. ஆமாம், டெக்னீஷியன் கைதட்டுறது நல்லா இருக்குண்ணே. ஆமாம், அதனால கேரக்டர் நல்லா இருக்கு. அது மாதிரி பல படங்களில் நீங்கள் சீரியஸ் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, பல படங்களில் காமெடி கலக்கியிருக்கீங்க. நேசம் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து சீன் இன்னி வரைக்கும் கையை பிடிச்சிருத்தியா வந்து இன்னி வரைக்கும் பேசப்படுற சீன் அது. ஸ்பாட்லி கிரியேட் ஆனது. அப்படியா? ஆமாம். ஓ. வடிவேலும் வீட்டு பயில்வானு இந்த இன்னொரு இந்த நடிகர் என்ன சொல்கிறான் நசுரேஷ் சார் தான். என்ன சார் பலாரும் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. பயில்வானு பலாரும் கண்ணத்தில் ஆரம்பிச்சு இந்த பலாரும் கூட ஒரு ஆரம்பிச்சு அவங்க எதிர்பார்க்கறது பையன் முடிக்கிறாங்களே. இன்னும் சதாங்கிறீங்க. எனக்கு சொன்னதை சொல்லிகிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்லியிருக்கேன். இன்னும் திரும்ப சொல்லலாம். இன்னும் பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பான். அப்போ தண்ணியை குடிச்சிட்டு சீரை வச்சுட்டு சொல்கிறா சொல்ல ஏறுமாங்க. செம்ப ஓங்கி எறிவேன். நீ விலைக்கு எனக்கு கேமரா செம்ப எரியுது. அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஆர்டிஸ்ட்டு சீக்கிரம் சொல்லுவாங்க, அவன் பண்ணும்போது அதை டெவலப் பண்ணிக்கிறது நம்ம பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க. ஐயா நீங்களே. உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்? காமெடியா வில்லன்? எல்லாமே நடிகர் தான் எல்லா வேஷமும் செய்யணும். என்ன கிடைக்கிற வாய்ப்பு அப்போ பயன்படுத்திட்டு போகணும். அதுதானே கரெக்டு. எல்லாம் தயார் இருந்ததுனால தான் தாக்கு பிடிச்ச முடிஞ்சிச்சு. நான் இதுதான் பண்ணுவேன் அது தெரியாது எனக்கு அப்படின்னா முடியாது. அதனால் காமெடி நடிச்சதை பார்த்து எல்லாம் காமெடி இப்படி பண்ணுறாரு அப்படிமா. சீரியஸ் வில்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் ஜெயமாலினியோட அட்டகாசமாக டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கீங்க. ஆமாம், ஜெயமாலினி, சில்க் ஸ்மிதா. சில்க்ஸ்மிதா கூட அதிக படங்கள். ரொம்ப தங்கமான பொண்ணு சார். அது இறந்தது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான், சந்திர தான் வீடு. நான் ஒரு சாமி முடிஞ்சது வந்துருச்சு. நான் குடும்பத்தோடு வந்தோம். என் மகன் தான் அப்பா சில்க் திரும்பி பார்க்க சேலை கட்டின்னு வந்துட்டு அவன் ஒன்றும் பேசாது சார். மீடியம் ஷார்ட் ஷூட்டிங்களோடு பேசாது. சில்க்குன்னு ஒரு படம் அதில் கண்டினியூவாக அதுதான் வரும். நான் செந்தாமரை அந்த புலிவு சரோஜா புருஷன் 3 பேர் தான் நடிக்கிறது. நல்ல ஆர்டிஸ்ட். இந்த அனுராதா அதுவும் சாட்சியிலாம் அதான் டான்ஸ். ஆமாம், சாட்சி நல்ல படம். சந்தோஷ டைரக்ஷன்லேயே விஜயகாந்த் பெரிய பேர். PS வீரப்பா. அது உழைப்பான ஸ்பாட்டுக்கு வருவார். நாங்கள் ஜீப்பில் கேட்டை உடச்சி கண்ணாடி கேட்டை உடச்சி உள்ள செட்டு உள்ள கார் போவோம். ஒரிஜினல் கண்ணாடி உடச்சி 3 மொட்டை மட்டும் கூட இல்லை 4 பேரில் ஒருத்தாங்க. அவன் இந்த பக்கம் ஹைட்டில் உட்காந்தான். மண்டையெல்லாம் கீறிடுச்சு. எனக்கு என்ன சில்லாக பட்டுச்சு. அப்புறம் அப்படியே பேசி லேட்டாக இருந்தார். ஒரு நார்மலாக டூ போட சொல்லியிருப்பேன். சாரி முருகன் ரொம்ப குழந்த மாதிரி பேசி அவர் எப்படி பார்த்துருக்கோம். அவர் படத்தில் பேசும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தார். போயிருந்தேன் டிஃபன் சாப்பிட்டு கம்பல் பண்ணி எங்கள் நாடகத்துக்கு தானம் வாங்கினார் தியாகதூரத்தில். அது பேசி அவர் நைட் டிஃபன்லாம் கொடுத்தோம். அவன் வாங்கி வந்து வச்சுட்டு நான் வந்து நாடகம் சாப்பிட்டேன். நீ சாப்பிட வேணாமா? நீ சாப்பிடு. அவர் சம்பளம் நானே என்ன நீ எவ்வளோ சீனியர், நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். அவர் போய் இந்த ஹிந்தி படம் எடுத்துருக்கக்கூடாது. அதில் தான் பெரிய லாஸ். இப்போ அங்கே போயிட்டு அந்த விருகம்பாக்கம் சைடு ஒரு வீடுக்கு எப்படி எந்த பேசி கரிமேட்டுக்காரன் கெஸ்ட் ஹோல் கூப்பிட்டேன். வரணும். அவர் தான் அந்த போலீஸ் கான்ஃபரன்ஸில் அதில் ஐஜி நம்பியாரெலாம் இருப்பாங்க. பேசியிருப்பாங்க. ஃப்ரீயாக பண்ணாங்க. இல்லையா? ஆமாம், ஒன்றும் காசு கேட்கல. அதனால் இப்போ வெளியாகிற படங்களை எல்லாம் பார்க்குறீங்களா? எங்கே பார்க்குறது? செல்லில் பார்க்குறோம். மத்தியானம் பேப்பர் படிப்பேன். முடிஞ்சதுன்னா படுத்துவேன். அவ்வளோ சாயங்காலம். இப்போ வாய்ப்பு வந்தால் நடிக்க தயாராக இருக்கீங்களா? ஏழு கால் பிரச்சனை நடக்கும். மதம் டாக்டருக்கு வந்து சத்து இல்லை, அதனால் காலுக்கு இதாக இருந்து இப்போ B12 இன்ஜெக்ஷன் 15 நாளைக்கு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கு. நடிக்கிறது எல்லாம் ப்ரிப்பேர். இப்போ உட்காந்து பேசிடுவேன். இப்போ அரௌண்ட் உட்காந்து பேசுகிறேன் சொல்ல முடியுமா? கரெக்ட். அது எனக்கு ஓடும்பா விடும்பா எந்திரிமா. கரெக்ட். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துட்டு. நன்றி ரசிகர்களுக்கும் நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.